இன்ஜா டிவி நேயர்களுக்கு அன்பு நம்முடைய அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். ஓநாயும் வெள்ளாடும் ஒன்றாக முடியுமா? துரோகிகளும் விசுவாசியும் ஒன்றாக இருக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு நீங்களாம் ஒருங்கிணைப்பு பத்தி பேசுறீங்கல்ல, அதுக்கு மறைமுகமா ஒரு பதில் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவர் அதை மறைமுகமாக சொல்லணுங்கிறது இல்லை, நேரடியாகவே சொல்லலாம். அதை எதிர்கொள்வதற்கு அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே தயாராக இருக்கிறாங்க. நீங்க ஒரு காடுன்னு இருந்தா சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், நரி இருக்கும், ஓநாய் இருக்கும், மான் இருக்கும், வெள்ளாடும் இருக்கும், எல்லோரும் இருப்பாங்க. ஆனால் அதிமுக தொண்டர்கள் வெள்ளாடு இல்லை, அவர்கள் சிங்கங்கள். எடப்பாடி பழனிசாமி வேணும்னா ஓநாயா இருக்கலாம். அதே போல அரசியல் கட்சினா ஏழை, பணக்காரன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவன், தனியார் வேலை செய்கிறவங்க, தொழிலாளி, கூலி தொழிலாளி, ரிக்ஷா ஓட்டுறவன், இன்னும் சமுதாயத்தினுடைய அடித்தட்டிலிருந்து சமுதாயத்தினுடைய உயர் பதவிகள் இருக்கிறவங்க வரைக்கும், மலைச்சாமி ஐஏஎஸ் உள்துறை செயலராக இருந்தவர், அவர் கட்சியில் உறுப்பினராக இருந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரு பஸ், இன்றைக்கு இருக்கிற தமிழ் மகன் உசேன் எடுத்துக்கலாம், பஸ்ஸில் டிரைவராகவோ கண்டக்டராகவோ இருந்தார். அவர் அதிமுகவுக்கு அவைத்தலைவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் இதை எப்படி ஒப்பிடுவீங்க? ஒப்பிடவே முடியாது. எல்லா நல்லவன் கெட்டவன் எடப்பாடி பழனிசாமி பிரிக்கிறார் இல்லையா, எல்லோரும் சேர்ந்தது தான். அதே மாதிரி ஒரு வயல்னா களை இருக்கும், பயிர் இருக்கும். இதை அந்த விவசாயம் பண்றவன் எல்லாவற்றையும் அனுசரித்து ஒருங்கிணைத்து செயல்பட தெரியணும். தகுதியற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை மீண்டும் ஒரு முறை இந்த அறிக்கையின் மூலமாக நிரூபித்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகத்துல. அதுவும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த சமீப காலங்கள்ல அவர் ஏதாவது பேசினாலே அது சர்ச்சையாகுது. அவர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாலே அது சர்ச்சையாகுது. இன்றைக்கு அம்மா பிறந்த நாள், அந்த பிறந்த நாள்ல அவர் என்ன சொல்லணும்? தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற வகையில இல்லைங்க, அடுத்த பாருங்க, அம்மா அடுத்த பிறந்த நாள்ல அதிமுக தயாரா இருக்க போகுது பதவி ஏற்பதற்கு, தேர்தலை சந்திப்பதற்கு வலிமையோடு நாங்க அடுத்த பிப்ரவரியில அம்மா பிறந்த நாளை கொண்டாடுவோம், ஒற்றுமையோடு கொண்டாடுவோம், இயக்கத்தை ஒன்றிணைத்து வலிமைப்படுத்தி கொண்டாடுவோம், இது சொல்லணும்ல. அதற்கு மாறாக இன்னும் எப்படி சிதைக்கிறது இந்த இயக்கத்தை என்பதுலதான் அவர் கவனம் செலுத்த. ஸ்ட்ராங்கான லீடர் அப்படின்றத காட்டுறாருல்ல. என் பேச்சுக்கு மறு பேச்சு இல்லை, ஒருங்கிணைப்புக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஸ்ட்ராங்கான லீடருக்கு அர்த்தம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல தோல்வியே காணாத மக்கள் செல்வாக்குடைய தலைவர் தான் ஸ்ட்ராங்கான லீடர். அம்மா இருக்கிறாங்க, 2 எலெக்ஷன்ல தோத்தாங்க. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கூட நாடாளுமன்றம்னா காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி கொடுத்துருவாரு, சட்டமன்றம்னா அதிமுக மெஜாரிட்டி வச்சுக்கும், கொஞ்சம் அனுசரிச்சு இழுத்து பிடிச்சு கொண்டு போவார். அம்மா காலத்துல மோடியா லேடியான்னு சொல்லி பாராளுமன்ற தேர்தலை தனிச்சு சந்திச்சு 38 தொகுதி வென்றார்கள். தனித்து நின்று ஆட்சி அமைத்தார்கள் 2016ல. அதுதான் ஸ்ட்ராங்கான லீடர். நீங்க ஆளுமை மிக்க தலைவர் என்பதனுடைய அடையாளம் வேற. அடாவடி மிக்க தலைவர் என்பதற்கு அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி நடந்து கொள்கிறார். அவர் எப்படி நினைக்கிறான்ல, உங்களை போன்றவர்கள் உள்ள வந்தா நிறைய பிரச்சனை வரும். எதுக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை வரும்? அவர்தான் சொல்றாருல, அவர் 2 எதிரெதிர் துருவத்தில் நிறுத்துறாரு. துரோகி, விசுவாசி. நீ நல்லா கோர்த்துடுற. அவர் நான் காலையில எடப்பாடி பழனிசாமி இதுல இருந்து என்கிட்ட பேசினாங்க, அண்ணே நாங்க தயவு செஞ்சு உங்களை சொல்ல நீங்க திருப்பி திட்டாதீங்க, ஒருங்கிணைப்பு குறித்து பேசினாலே எல்லாரையும் அவர் இப்படிதான் திட்டுறாரு. இல்ல அவர் நாங்க சொன்னது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களைத்தான் நாங்க சொன்னோம், உங்களை சொல்லங்கிறாங்க. பட் எதாக இருந்தாலும் உங்களையும் தான் விமர்சிச்சாரு கோயம்புத்தூர்ல. இல்ல அதுக்கப்புறம் அவர் நிறுத்திக்கிட்டாரு. என்னை பத்தி பேசுறது இல்லையா, அவர் பேச மாட்டார். அடுத்து பேச மாட்டாருன்னா அதாவது அவர் கிளாசிபிகேஷன்ல நண்பரும் இல்லாம எதிரியும் இல்லாத நிலையில நான் இருக்கிறேன். அவங்க எல்லாம் முழு எதிரிகள் பட்டியல்ல இருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தியெல்லாம் அப்படி திட்டுறாங்க. ஆமா. அடுத்து அதிமுகவுக்கு இன்றைய தேவை என்பது ஒன்றுபட்ட வலிமையான அதிமுக, தேர்தல்ல வெல்லுகிற அதிமுக. இன்றைய தேதிக்கு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி, அந்த கூட்டணி இன்டாக்டர், அரசாங்கத்தின் மீது எதிர்ப்பு இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை
பெரிய அளவுல பாதிக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. கஞ்சா, குட்கா அதிக அளவுல விற்கப்படுகிறது. எல்லாம் இருந்தாலும் கூட இதையெல்லாம் தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் சித்தாந்த அரசியல், ஒரு குறிப்பிட்ட செக்மென்ட்ல ஒரு வாக்கு வங்கியை திட்டமிட்டு அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வாக்கு வங்கியை திட்டமிட்டு அவர்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா அதிமுகல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய திட்டமிடல் இல்ல. தொலைநோக்கு பார்வை இல்ல. மைக்ரோ மேனேஜ்மென்ட் ஒரு பூத் வாரியா நமக்கு எந்த ஓட்டு வரும், எந்த ஓட்டு வராது, இதுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த மைக்ரோ மேனேஜ்மென்ட்டும் இல்ல. சரி, கூட்டணி கட்சிகளை யாரும் இல்லையே. இப்ப எடப்பாடி பழனிசாமி நேத்து கூட சொல்லியிருப்பாரு. பெரிய கூட்டணி அமைச்சர போறோம்னு சொல்லிட்டு. யார் இருக்கிறாங்க? விஜய் இன்னைக்கு 18 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு வேற சில அமைப்புகள் என்கிட்ட காலையில பேசுனாங்க. அவர்கள் விஜயோடு சந்திப்புகளை நடத்துறதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லா தரப்பிலும் விஜய் தன்னை பலப்படுத்திக் கொண்டு தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்துவதற்கு சகல முயற்சிகளிலும் அவர் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு, ஒரு ஆப்ஷன். தேமுதிக இருக்கு. அவங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு எடப்பாடி பழனிசாமியோடு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாய்ப்புகள் என்பது வட மாவட்டங்களோடு சரி, குறிப்பிட்ட வட மாவட்டங்கள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அதே அளவுக்கு எதிர் வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும். தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களது வாக்குகள் வராது. மற்ற அந்த 10.5% பாதிக்கப்பட்ட மற்ற சமுதாய வாக்குகள் வராது. நீங்க அதே போல தென் மாவட்டங்களுக்கு என்ன பண்ண போறோம்? யார் கூட்டணி? யாரும் இல்ல. நீங்க சென்ற முறை ஜான் பாண்டியன் போன்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல. இல்ல, ஜான் பாண்டியன் பிஜேபி கூட இருக்கிறாரு. அவரே வந்தாலும், கிருஷ்ணசாமியே வந்தாலும் அது பெரிய அளவுக்கு வெற்றியை தேடி தராதுன்னு சொல்றான். இதுல நீங்க சென்ற 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்து பாருங்க. சென்னை மண்டலம், சென்னையில 16 தொகுதியோ 18 தொகுதியோ இருக்குது. ஏதாவது ஒரு தொகுதி இந்த முறை வெற்றி பெற்று விட முடியுமா? சென்ற முறை இல்ல. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், அந்த பக்கம் விழுப்புரம் சி.வி. சண்முகம் நல்லா வச்சிருக்கார். அவர் வெற்றி பெறுகிற வலிமையை அந்த மாவட்டத்துக்குள்ள விழுப்புரத்துல வச்சிருக்கார். ஆனா திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, அப்படியே இந்த பக்கம் போனீங்கன்னா டெல்டா, இந்த பகுதியில் எல்லாம் பெரிய அளவுக்கு பாதகங்கள் இருக்குது. நான் சென்ற முறை ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன். 129 தொகுதிகள்ல 107 தொகுதியில இந்த பகுதிகளில் தோல்வி அடைஞ்சிருக்குது. வெறும் 17 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. எப்ப? 2021ல கட்சி ஒண்ணா இருந்த பொழுதே. அப்ப இந்த முறை பார்த்தீங்கன்னா சென்னை இந்த பகுதி, டெல்டா, அதே போல தென் மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்திலேயே சென்ற தேர்தலில் இருந்த பிடிமானம் இப்ப இல்ல. நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 2வது இடத்துக்கு வந்திருக்கு. அண்ணாமலையினுடைய இம்பாக்ட், செந்தில் பாலாஜியினுடைய இம்பாக்ட், அடுத்து எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சிக்காரர் வீட்டில் ஒரு பெண் என்கிட்ட சொன்னாங்க, நேரடியாக சொன்னாங்க, நாங்க வழக்கமா அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுகவுக்கு தாங்க போட்டோம், இப்ப நாங்க போடல. ஏன்னு கேட்டா, இவர் என்ன எல்லாத்தையும் சண்டை போட்டே இருக்காரு, கட்சி எல்லாரும் ஒன்னா இருந்தா தாங்க நல்லா இருக்கும், ஒருங்கிணைக்கணுங்க. இவர் திருப்பி திருப்பி தினம் இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு, இதெல்லாம் நல்லா இல்லைங்க. அதனால நாங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அதிமுக ஓட்டு போட மாட்டோம். எங்க அவங்களுக்கு கவுண்டர் தான். அப்ப இவர் வலிமையாக இருப்பதாக சொல்லப்படுகிற, ஜாதிய ஆதரவு தனக்கு இருப்பதாக சொல்லப்படுகிற கொங்கு மண்டலத்துல எதிர்ப்புகள் இந்த முறை மிக அதிகமாக இருக்கு. அதை அவர் உணர தவறுகிறார். சென்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் 2021ல கட்சி ஒன்னா இருந்தது. இப்ப அது இல்ல. அதை யாருமே விரும்பல. எடப்பாடி பழனிசாமியை தவிர வேற யாருமே அதை விரும்பல. அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த சில மாதங்கள்ல தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு எப்படி போகும்னு சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற பலர் அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறாங்க. திரு செங்கோட்டையன் இன்றைக்கு தலைமை கழகத்துக்கு வரல. அவர் அந்த மாற்று கருத்து, அவிநாசி அத்திக்கடவு திட்டத்துல ஒரு மாற்று கருத்து சொன்னதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும்
எந்த தலைமை கழக நிகழ்ச்சிகளுக்கோ தலைமை கழகத்துக்கோ அவரது வருகை தவிர்க்கப்படுகிறது. அப்ப எல்லா பக்கமும் அந்த அதிருப்திகள் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் கட்சி ஒன்றாகாவிட்டால் எடப்பாடி பழனிசாமியை தனிமைப்படுத்துவதற்கு கட்சிக்கு உள்ள எல்லோருமே தயாராக இருக்கிறாங்க. அப்ப இது மற்றும் ஒரு பிளவு, மற்றும் ஒரு பிரச்சனை என்று 2026 தேர்தலிலும் எதிர் விளைவுகளை நோக்கியே எடப்பாடி பழனிசாமி பயணிக்கிறார். இல்ல நீங்க இவ்வளவு அக்கறைப்பட்டு பேசுறீங்க, சரி அவர்லாம் நீங்க யாரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட்சி எங்களுது, நீங்க ஏன் பேசுறீங்க? அவருக்கு போன 5 வருஷத்துல கிட்டத்தட்ட சொல்றாங்கல்ல 50 ஆண்டு சாதனை 5 ஆண்டுகள். என்ன வேலுமணியும் எடப்பாடி பழனிசாமியும் அடிக்கடி சொல்லுவாங்க 50 ஆண்டு சாதனை 4 ஆண்டுகளில் சொல்லுவாங்க. 50 வருஷத்துல அடுத்தவன் அரசியலை சம்பாதிக்கிறத நாங்க 4 வருஷத்துல சம்பாதிச்சிட்டோம். இதுதான் அதனோட அர்த்தம். அப்ப அவர்கள் தேவைக்கு அதிகமாக பணம் குவிச்சிட்டாங்க. இன்றைக்கு அந்த பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அதிமுக என்கிற கட்சியை அடைக்கலமாக கேடயமாக அவர்கள் பயன்படுத்துறாங்க. ஏன் ஸ்டாலின் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கல? இதே ஸ்டாலின் தானே சொன்னாரு 90 நாளில் கலைஞரின் மகன் சொன்னதை செய்வேன், செய்வதை சொல்வேன். என்ன செஞ்சிட்டீங்க? விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இருக்கா தமிழ்நாட்டில்? தூங்குறாங்களா? இல்ல அந்த அந்த அப்படி ஒரு துறையை ஸ்டாலின் கலைச்சிட்டாரா? ஒப்பந்தம், நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து விடுகிறோம், எங்கள் ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் எங்கள் ஒப்பந்தப்படி நடந்து கொள்ளுங்கள். மற்ற முன்னாள் அமைச்சர்கள் நீங்க எல்லாரும் சொல்றாங்களே எல்லாம் ஒன்னா இருக்கு. ஏன் ஒன்னா இருக்கிறாங்க? எடப்பாடியோட இருந்தா கேஸ் வராதுப்பா, நம்ம போன 5 ஆண்டுகள்ல நம்ம சம்பாரிச்சதை நல்லா காப்பாத்திக்கலாம். அம்மா காலத்துல 91 to 96 நடந்த அந்த அரசாங்கத்துல 96க்கு பிறகு எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் வழக்குகளை சந்திச்சாங்க? அதற்கு பிறகு எத்தனை முன்னாள் அமைச்சர்கள் தண்டனைக்கு ஆளானாங்க? எடப்பாடியோடு இருந்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அதனால அவங்க எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவர் இல்ல, அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி முகத்தை காமிச்சா பயங்கர வாக்கு சேருதுன்னு அல்ல. அவர்கள் பிரச்சனைகள்ல அவர்கள் வழக்குகள் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறார்கள். அதுதான் அவருடைய பலம். இல்ல எவ்வளவு முயற்சி பண்றீங்க, அவர் 1% கூட இது வரைக்கும் இறங்கி வந்த மாதிரி தெரியல. இன்னும் எகிரிதான் அடிக்கிறாரு. என்ன பண்ணுங்க? முட்டாளுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம உங்களுக்கு சொல்றேன், 234 தொகுதியில தொகுதி வாரியா இப்படி இந்த மண்டலம் இந்த மண்டலம்னு கணக்கு போட்டு சொல்றேன். கணக்கு போட்டு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. கணக்கு போட்டு அவங்கள பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சிக்கு பொதுச் செயலர் என்று அவர் வைத்துக்கிட்டா போதும். ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. வரலைனாலும் பரவாயில்ல. பை டிஃபால்ட் எதிர்பாராத விதமாக திமுக மீது இருக்கிற கடுமையான அதிருப்தியில அவர்கள் வென்றாலும் ஆட்சிக்கு வந்தா பரவாயில்ல. அப்படி வரலைனாலும் ஸ்டாலின் ஆண்டா என்ன, எடப்பாடி ஆண்டா என்ன, அவர்களுக்குள்ள அந்த ஒப்பந்தம் இருக்கு. மத்திய அரசாங்கத்தோடும் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அவருக்கு உண்டான சூத்திரங்கள் தெரியும். சில முன்னாள் நீதிபதிகள்லாம் இருக்காங்க காப்பாத்துறதுக்கு. அதனால கட்சியை பத்தி இது இல்லை. நாங்க எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள். எம்ஜிஆர் என்ன நினைச்சாரு? தனக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு அதிமுக இருக்கணும்னு நினைச்சாரு. ஜெயலலிதா அம்மா நினைச்சாங்க எனக்கு பிறகு 100 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சி அமைக்கும்னு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு? எனக்கு பிறகு இந்த கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். இல்ல, ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைஞ்சு முயற்சி பண்ணி பாக்குறீங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு மனிதரை யாராலையுமே பெரிய அளவுல அட்டாக் பண்ண முடியல. அவர் மனசு வைக்காம எதுவுமே நடக்காது. இல்ல, அவர் மனசு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதிமுக தொண்டர்கள் மனது வைத்தாலே போரும். அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று இங்க சென்னையில நாங்க நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு தமிழ்நாடு முழுக்க எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது. அதற்கு பிறகு இல்லை, இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற குரல் எல்லா மட்டத்தையும் ஓங்கி ஒலித்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் 6 முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோடு பேசினாங்க. அதுலதான் CV சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தது. அதன் தொடர்ச்சி தான் இன்றைக்கு செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கிற அந்த மன வருத்தங்கள். அப்ப இன்றைக்கும் எல்லோரும் வலிமையாக உணர்வது ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான். அதனால அதுக்கு பலன் இல்லாம இல்லை. ஆனா இனி என்ன பண்ணணும்?
எடப்பாடி பழனிசாமி வருகிற ஜூன் மாதத்துக்குள் இந்த இயக்கத்தை ஒன்றிணைக்க தவறினால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுகவை உருவாக்குவதற்கு எல்லோரும் இணைந்து முயற்சி செய்யணும். அல்லது எல்லோரும் இந்த முன்னாள் அமைச்சர்கள், இன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தங்கள் சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக வழக்குகளுக்கு பயந்து எடப்பாடியோடு பயணித்தால் அதிமுக தொண்டர்களிடத்துல, அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பொதுமக்கள் இடத்துல எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவுக்கு மக்களிடத்துல ஒரு ஆதரவை தேட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். செங்கோட்டையன் அவர்களுடைய மூவ் குறித்து நம்ம பேசின காணொலி கூட பெரிய அளவுல ரீச் ஆகியிருந்தது. அவருடைய அமைதியின் பின்னாடி இன்னமும் ஏதோ சம்திங். நிச்சயமா திரு செங்கோட்டையன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி உணர்வோடு அடிமட்டத்துல கட்சி என்ன நிலையில இருக்கு என்கிற நிலையை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனா அதை கொச்சைப்படுத்துகிற விதமாக அவர் திமுக தூண்டி விடுது, பாஜக பின்னணியில இருக்குது. அப்ப எடப்பாடி பழனிசாமி கட்சியை இணைக்கணும்னு சொல்றோம். எதுக்கு சொல்றோம்? மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு தானே. இணைக்காமலே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழ்நிலை யார் கண்ணுக்கும் தெரியல. அப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட தூண்டுதலில் இந்த இயக்கம் இணையக்கூடாது, மீண்டும் ஸ்டாலின் முதலமைச்சராக வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி துணை புரிகிறாரா, இல்ல இவருக்கு ஏதேனும் துணை முதலமைச்சருக்கு அங்க பேசி இருக்காரா, இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கான்ட்ராக்டுகளே போதும்னு நினைக்கிறாங்களா? நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப தொண்டர்கள் நினைத்தால் எல்லாம் முடியும். அட்லீஸ்ட் நிர்வாகிகள் எம்எல்ஏ கிட்டையாவது அதுவும் அதிருப்தி. எல்லா எம்எல்ஏக்களுங்க கையில கரைபடைந்தவர்கள். திமுக இருந்து வர்ற வழக்குகள்ல எடப்பாடியோட இருந்தா பாதுகாத்துக்கலான்னு. அடுத்து பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களுக்கு இவர் சம்பாதித்து வைத்த பணம் இருக்கு, அந்த பணத்தை கொடுத்து சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனா தேர்தல் என்று பூத்துக்கு போகையில தான் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் என்னாச்சு, அதே நிலைதான் சட்டமன்றத்திலையும் வரும். இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்படாவிட்டால் அதே நிலைதான் சட்டமன்றத்திலையும் ஏற்படும். இப்ப பிரிஞ்சு இருக்குல்ல, இதனால பெரிய பாதிப்பு அதிமுக வந்து நிச்சயமா பாதிப்பு, நிச்சயமாக பாதிப்பு. நான் அதுதான் சொன்னேன், மண்டல வாரியா உங்களுக்கு கணக்கு சொன்னேன். சென்னை மண்டலத்துல எந்த தொகுதியில் அதிமுக ஜெயிக்குன்னு சொல்லுங்க. திமுக மீது கடுமையான அதிருப்தி இருக்கு. இல்ல இப்போ தென் மாவட்டங்கள்னா இப்போ ஓபிஎஸ் போயிட்டாரு, அதனால பலவீனம் இல்ல. சென்னையில எல்லாம் ஓபிஎஸ் அது நீங்க எல்லாரும் திருப்பி ஒருங்கிணைக்கிறதுனா ஓபிஎஸ் சசிகலா தினகரன் பாக்குறாங்க. 1,00,000 அதிமுக தொண்டர்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பான்மையானவர்கள் ஒதுங்கி இருக்கிறாங்க. ஒன்னு நீக்கப்பட்டவர்கள், இரண்டாவது ஒதுங்கி இருப்பவர்கள், மனமாச்சரியத்தோடு இருப்பவர்கள், எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளில் திருப்தி இல்லாம இருக்கிறவங்க. இல்ல அதிருப்தின்றது பெரும்பாலும் ஒருங்கிணைப்புக்கானதா இல்லது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் இந்த இயக்கம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், வலிமையாக இருக்க வேண்டும். யார் வேணாலும் தலைமையில் இருந்துட்டு போங்க, எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை மீது யாரோ இருந்துட்டு போங்க. ஆளுகிற கட்சி அதிமுக வரணும், தேர்தல் களத்தில் வெற்றி பெறணும், அப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லுவார், ஒரு தொண்டனை கூட இழந்து விடக் கூடாது, அந்த கொள்கையில் இருக்கணும். நீங்க ஓபிஎஸ் சொல்றாரு ஒற்றை தலைமையால் தான் தோல்வி அப்படின்றாரு. சார் அதுல அவனுக்கு அவன் பிரச்சனை. ஓபிஎஸ் கொண்டாந்து இரட்டை தலைமைன்னு வச்சுட்ட போது ஜெயிச்சுதா? ஓபிஎஸ் இரட்டை தலைமையா இருந்தார், அன்னைக்கு அதிமுக ஜெயிச்சிருச்சா? அவருக்கு வெட்டினா தலை எனக்கு, அவருக்கு அதுதான் இணைஞ்சா தலை எனக்கு, அதுதான் அவரோட பிரச்சனை. மற்றவங்களுக்கு இணைஞ்சா கலெக்ஷன் எனக்குன்னு ஒரு ஆளு, இன்னொரு ஆளு இணைஞ்சா அடுத்த இளவரசர் நான் தான். அப்ப அதிமுக கட்சி தொண்டர்கள் என் போன்ற எம்ஜிஆர் விசுவாசிகள் நினைப்பது, ஆனா எவனோ இருந்துட்டு போங்க, இந்த கட்சியை ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவாக, தேர்தலில் வெற்றி பெறுகிற அதிமுகவாக, திமுகவின் வெற்றியை தடுத்து ஆட்சி அமைக்கிற அதிமுகவாக வலிமைப்படுத்த வேண்டும். இதுதான் என் போன்றவர்களது நோக்கம். டிடி விஜயநாதன் சொல்றாரு என்டிஏ ஆட்சி அமைக்கும் 2026 அப்படின்னு. நான் அதைத்தான் சொன்னேன், அடுத்த இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றதெல்லாம் கரெக்ட். எம்ஜிஆர் ஆட்சி அமையும் என்றால் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. என்டிஏ ஆட்சி அமைக்கும்னா அதை சொல்றதுக்கு நீ ஏன் அதிமுகக்குள்ள வர்ற? இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஒரு எக்ஸ்ட்ரீம், அதாவது தினகரன் போன்றவர்கள் எல்லாம் இன்னொரு எக்ஸ்ட்ரீம். அப்ப அதிமுகவுக்குள்ள 3 தான் இருக்கு. ஒரு பிளவு எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் திமுக வாழட்டும் ஆளட்டும்னு, ஓபிஎஸ் சசிகலா தினகரன் போன்றவர்கள் பாஜகவுக்கு வெண்சாமரம் வீசி அவர்களுக்கு நிரந்தர அடிமைகளாக இருப்பது. என் போன்றவர்கள் நினைப்பது பாஜகவையும் நாம் எதிர்க்க வேண்டும், திமுகவையும் நாம் எதிர்க்க வேண்டும். இந்த தலைவர்கள்
மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற தலைவர்களை ஓரங்கட்டிவிட்டு ம், தொண்டர்கள் ஒருங்கிணைந்து ம், ஒரு தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவை கட்டமைக்கணும். அதனாலதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பார்னு சொன்னாரு. முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் முடிவெடுக்கட்டும்னு சொல்லல. கொடி பிடிக்கிற அந்த தொண்டனுடைய உணர்வுகள் தான் தலைமை பிரதிபலிக்கணும்னு சொன்னார். ம். அதை நோக்கித்தான் நான் என் போன்றவர்கள் பயணிக்கிறோம். தேர்தல் ஆணையத்துல எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்ல, தேர்தல் ஆணையம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அது தெரியல. நம்ம அதையெல்லாம் நம்பி நம்ம செய்ய முடியாது. ஆனால் இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில தான் தேர்தல் ஆணையம் இருக்கு. நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி.